எங்க அம்மா கண்ணில் அப்படி கண்ணீர் வந்துச்சுன்னா எனக்கு கலங்கிருங்க. எனக்கு நான் எங்கள் அம்மா எழுதாங்கன்னா அழுதுருவேன். நான் அழுகுறேங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை. என் பையன் வந்து நின்று கேட்குறான், எல்லாம் தானே இருந்த காலையிலேருந்து, எதுக்கு அழுகுறேன்? நான் இங்கே ஏன் தெரியுமா இதை சொல்கிறேன்? இவன் இதாவது என்கிட்ட கேட்குறான், இவன் பிள்ளை இவன்கிட்ட என்ன கேட்கும்? எங்கே விட்டுட்டோம் நாம? இந்த பாண்டேஜ் எங்கெங்க விட்டுட்டோம்? எப்போ பார்த்தாலும் பிரச்சனையே சொல்லிட்டு இருக்காத. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா 5 பிள்ளைங்க, எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. நான் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, தப்பு பண்ணி எங்கள் அம்மா கூப்பிடாது சாப்பாடு. நான் போய் 3 வேளை பசியோடு உட்காந்து மானமெல்லாம் போயிடும். அந்த டைமில் ஒன்றும் இருக்காது. பசி வந்தால் இந்த 10வது தான் அந்த பிடிவாதம், அதுவும் போயிடுச்சு. அம்மா வந்து கூப்பிடவே கூடாது. நானே மானமா உயிரோடு இருந்தால் தான் மானத்தை பற்றி பேச முடியும். போய் சாப்பிட்றலான்னு போய் சாப்பிட்ருக்கேன். அம்மாட்ட கேட்டு என் பிள்ளை அப்படி விட முடியலையே, ஏன்னா ஒன்று பயமுறுத்துது.